வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டோடைப்னா என்ன? புரோட்டோனா என்ன? இது 2ம் ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது நெறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இருந்தாலுமே இதுவுமே வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்க. என்ன ஏதுன்றத நம்ம ஃபுல்லுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இத தியரியா பார்த்துருவோம். ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டோடைப் அண்ட் அண்ட் புரோட்டோ. ஓகே. இத பத்தி தான் நம்ம வந்து என்னன்றத பார்க்க போறோம். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன அப்டின்னா, எல்லாமே வந்துட்டு புரோட்டோடைப் பேஸ்ட் இன்ஹெரிடன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்டின்னா, ஆப்ஜெக்ட்ட வந்து அதாவது வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அதாவது ஜ அ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்டின்னா, நம்ம வந்து மத்த ஆப்ஜெக்ட்லேருந்து வந்து அதோட ப்ராப்பர்ட்டீஸையும் சரி, அதோட மெத்தட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த புரோட்டோடைப் அப்டின்னு சொல்றது. ஸோ இது என்ன அப்படின்றத ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டோடைப்னா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டோடைப் இப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த புரோட்டோடைப்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன்ஸ் தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டார் ஃபங்ஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்டார் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ நீங்க ஊப்ஸ் கான்செப்ட்ல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டார்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ராப்பர்ட்டீஸ வந்து டிஃபைன் பண்றதுக்கும் சரி, இல்ல மெத்தட்ஸ வந்து யூஸ் பண்றதுக்கும் சரி, இல்ல மத்த இதுலேருந்து கடன் வாங்குறதுக்கு நான் பேசிக்கா வந்து சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏதாவது வந்து இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல எல்லா ஃபங்ஷனுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அந்த புரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி இருக்கும்ல. ஸோ அது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இத வந்து எப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். கண்டிப்பா கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிள் வச்சு காட்டும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட விஎஸ் கோட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப நான் வந்து ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். ஸோ ஃபங்ஷன் அதுக்கு நேம் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சன்றது வந்து இருக்க போது. இது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்ஷன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம், ஏஜ் அப்படின்னு சொல்லி 2 வச்சுக்கிறேன். ஸோ இந்த நேம், ஏஜ்க்குள்ள நான் இந்த திஸ்ன்ற கீவேர்ட் வந்து எனக்கு கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ நீங்க இத வந்து ஸ்கோப்லலாம் பார்த்திருந்தீங்க. இல்ல திஸ்ன்ற கீவேர்ட் வச்சே நம்ம வந்து தனியா போட்டிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாத்துலயுமே நம்ம வந்து டீப் டவுனா போய் பேசியிருக்கோம். இந்த வீடியோலயுமே வந்து என்னென்ன கான்செப்ட் இருக்கு, அத வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம டீடைல்டா எல்லா வீடியோலயும் பேசிட்டு இருக்கோம். நீங்க அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த திஸ் டாட் நேம்ன்றத வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நேம்ன்றத எடுத்துட்டு, இதோட நேம வந்து நான் வந்து அக்சஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு நடக்குது. அதே மாரி வந்து ஏஜ் இருக்கப்போது, நான் ஏஜையுமே வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் டாட் ஏஜ் போட்டு ஏஜ்ன்றத எடுத்துக்கிறேன். ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வந்து ஆப்ஜெக்ட்டா கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னால என்ன பண்ண முடியும்? கான்ஸ்ட் பெர்சன் 1, பெர்சன் 2 2 பெர்சன் வந்து வச்சுக்கலாம். ஸோ பெர்சன் 1க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூன்ற கீவேர்ட போட்டு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பெர்சன் அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நேம், ஏஜ்ன்றத வந்து பாஸ் பண்ணி விடுவோம். ஸோ நேம், ஏஜ்ன்றத வந்து பாஸ் பண்றேன். ஸோ அஸ்வின் இந்த இடத்துல வந்து ஏஜ் வந்து நம்பரா இருக்க போது. ஸோ 80 அப்படின்றத வந்து குடுத்துக்கிறேன். அதே மாரி இன்னொரு பெர்சன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூன்றத போட்டுறேன். அப்புறம் அதே மாரி வந்து பெர்சன்றத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து சிடபிள்யூஏ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ வந்து 1 இல்ல 2 ஏதோ ஒண்ணு நம்ம ஓகே. அதோட ஏஜ் வந்து நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கன்சோல் டாட் லாக் ஆஃப் பெர்சன் 1ன்றத வந்து போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ பெர்சன் 1ன்றத போட்டாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு என்னோட ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ என்னோட டெவலப்பர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பெர்சன்றது வருது. எனக்கு அந்த பெர்சன்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் உள்ளார எனக்கு 2 விஷயம் கிடைக்குது. ஸோ ஒண்ணு வந்து 80 இன்னொன்னு வந்து நேம் வந்து அஸ்வின்றது வந்துருச்சு. ஸோ ஓகே. இப்ப நான் இந்த புரோட்டோடைப்ன்ற ஒரு மெத்தட் இருக்குல்ல, இத நம்ம ஆட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பெர்சன் இந்த இடத்துல என்னோட புரோட்டோடைப்ன்றது வந்து இருக்கும். ஸோ நீங்க விஎஸ் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா தெரியும். ஆட்டோமேட்டிக்காவே வந்து வரும். ஸோ அத வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த மெத்தட் வந்து வைக்க போறோம். ஸோ அது என்ன பண்ணும்போது அந்த மெத்தட் வந்து சிம்பிளா இருக்க போகுது. கிரீட் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஹலோ மை நேம் இஸ் இந்த என்னோட இது வந்து அஸ்வினோ, சிடபிள்யூஓ அது வந்து வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ இதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ அந்த ஃபங்ஷன்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் பேசிக் கன்சோல் லாக் வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக் கன்சோல் லாக் வந்து இருக்க போகுது. ஆனா வந்து இது வந்து பேக் டெக்ஸ்ட்ல போட்டுக்கணும். ஏன்னா நம்ம வந்து டைனமிக்கா வந்து நம்ம குடுக்க போறோம். ஸோ ஹலோ மை நேம் இஸ் அப்படின்றத போட்டுட்டு என்னோட அந்த திஸ் கீவேர்டு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதை எடுத்து டாட் நேம் இதுதான் வந்து சொல்லியிருந்தோம். இப்ப இந்த இடத்துல தான் வந்து மேஜிக்கே நடக்கும். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்றதை யூஐல வந்து காட்டுறேன். எப்படி நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ இங்க பார்த்தானாலே நமக்கு வந்து தெரியும். ஓகே பெர்சன் எல்லாமே கிடைக்குது. பட் ஆனா நான் இந்த இடத்துல வந்து ஏன் வந்து அதே விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த இந்த மெத்தட வந்து காலே பண்ணல. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் வந்தனால பெர்சன் 1 டாட்
கிரீட்ன்றத ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பர்சன் 2க்குமே நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பர்சன் 2 டாட் ஓகே. அந்த கிரீட் மெத்தட் வந்து ஃபங்ஷன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து இங்க போடுறேன். ஹலோ மை நேம் இஸ் அஸ்வின். ஹலோ மை நேம் இஸ் சிடபிள்யூஏ. ஸோ இந்த இடத்துல தான் வந்து மேஜிக் நடந்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த புரோட்டோடைப்ன்றது வந்துட்டு எல்லா ஃபங்ஷனுக்குமே ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இது கிடைக்கிறதுனால என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு மெத்தட வந்து ஆட் பண்ணி விடுறோம். ஸோ ஒரு கிரீட்ன்ற ஒரு ஃபங்ஷன வந்து எழுதுறேன். ஸோ எழுதி அந்த ஃபங்ஷனுக்கு வந்து என்னோட உள்ள வந்து கன்சோல் லாக் பண்றேன். ஸோ ஹலோ மை நேம் இஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த திஸ்ன்ற கீவேர்டும் நமக்கு கிடைச்சிரும். அந்த புரோட்டோடைப்ன்றது கிடைக்கும். அதுலேருந்து ஒரு மெத்தடும் வந்து எழுதலாம். ஸோ இதுதான் வந்து இதோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த கிரீட் மெத்தட்ன்றது இருக்குல்ல, இது வந்து எங்கேயுமே வந்து ஸ்டோரே ஆகலை. அதாவது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து நம்ம எங்கேயுமே வந்து கிரீட்ன்றதே நம்ம ஸ்டோரே பண்ணல. ஆனாலும் நம்மளால வந்து எடுத்து அக்சஸ் பண்ண முடியுது. அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணாததுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பெர்சன் டாட் புரோட்டோடைப்ன்றது இருக்குல்ல, இது வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்ஹெரிட் பண்ணிக்குது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி வந்து நமக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். அதே மாதிரி வந்து மெத்தட்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆகாது. எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து டூப்ளிகேட் ஆகாது. இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜஸ். கண்டிப்பா இது கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். நீங்க பேசிக்கா சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நீங்க பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து புரியும். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த புரோட்டோடைப்ன்றது ஆட்டோமேட்டிக்கா கடன் வாங்கும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல எல்லா ஃபங்ஷன்லயுமே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓகே. அப்ப நெக்ஸ்ட் வந்து புரோட்டோனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. ஸோ இங்க வந்துட்டு இன்னொன்னு வந்து சொல்லியிருந்தோம். புரோட்டோ அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம்ல. ஸோ புரோட்டோ. ஸோ இந்த புரோட்டோனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இல்ல ஒரு பாயிண்டர்ன்னு கூட சொல்லலாமே. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த புரோட்டோடைப் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து இது வந்து பாயிண்ட் பண்ணி இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் இன்ஹெரிட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்குல்ல, இந்த புரோட்டோ ப்ராப்பர்ட்டி வந்து லிங்க் ஆகி தான் இருக்கும் அந்த புரோட்டோடைப்போட ஃபங்ஷனோட. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, புரோட்டோடைப் செயின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்ப கண்டிப்பா வந்து கன்ஃப்யூசிங்கா இருக்கும். இது வந்து பேசிக்கா நீங்க வந்து ஒரு பாயிண்டர்ன்னு நெனச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கெங்கலாம் இன்ஹெரிட் ஆகுதோ, அந்த இடத்துலலாம் வந்து இந்த புரோட்டோன்றது வந்து இன்ஹெரிட் அந்த ஒரு பாயிண்டர் மாரி பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். ஸோ ஓகே. இது வந்து இப்ப வந்து நம்ம வந்து பார்க்கலாம். என்ன, எப்படி என்னன்றத. ஸோ இங்க இருந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சோல் லாக் பெர்சன் 1ன்றது இருக்குல்ல. ஸோ இந்த பெர்சன் 1ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அக்சஸ் பண்றேன். என்ன அக்சஸ் பண்ண முடியும் என்னால? இந்த புரோட்டோன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குன்னு சொன்னேன்ல. ஸோ நான் அத வந்து அக்சஸ் பண்றேன். ஈக்குவல் டு நான் வந்து இங்க வந்து பெர்சன் டாட் புரோட்டோடைப் இருக்குல்ல. ஸோ இதுவும் அதுவும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து பாயிண்டர்ன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்ப இது வந்து உண்மையிலேயே பாயிண்ட் ஆகி இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ ட்ரூ. ஸோ இதே மாதிரி நம்ம வேற விஷயங்களும் செக் பண்ணலாம். அதையுமே நம்ம வந்து என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பெர்சன் 1 டாட் புரோட்டோக்கு பதிலா நான் இந்த பெர்சன் டாட் புரோட்டோடைப் இருக்குல்ல, இத மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ட்ரிபிள் ஈக்குவல் டு என்னோட அந்த ஆப்ஜெக்ட்டோட புரோட்டோடைப்புமே வந்து ஈக்குவலா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் புரோட்டோடைப். ஸோ இதுவுமே வந்து ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணே ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த புரோட்டோடைப்ல வந்து நம்மளோட அந்த புரோட்டோவ வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணணும். ஸோ நான் அதையும் வந்து அக்சஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ட்ரூவா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சு ட்ரூ தான். ஸோ இப்போ இதுல உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெர்சன் 1 டாட் இத மட்டும் நீங்க கன்சோல் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றதையுமே நீங்க வந்து கன்சோல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கன்சோல் பண்றேன். இங்க கிரீட்ன்றது வந்துருச்சு. ஸோ இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி உங்களால நிறைய விஷயங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நல்லுன்றது நமக்கு வரும். ஸோ அதையுமே நான் எப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சோல் லாக்ல வந்து ஆப்ஜெக்ட் வந்து எடுக்கிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் என்னோட அந்த புரோட்டோடைப் வந்து வந்துரும்ல. ஸோ புரோட்டோடைப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் அதுக்குள்ளார இருக்கிற என்னோட புரோட்டோவ வந்து நான் வந்து அக்சஸ் பண்றேன். ஸோ இப்ப இது அக்சஸ் பண்ண மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் இங்க வந்து குடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்து நல்லுன்றது வருதுல்ல. ஸோ பட் இது ஏன் நல்லுன்றது வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இத ஃபர்ஸ்ட் எடுத்து நான் வெறும் ஆப்ஜெக்ட் டாட் புரோட்டோடைப் மட்டும் வந்து வைக்கிறேன். ஸோ வச்சேன் அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க என்னென்னமோலாம் கன்ஸ்ட்ரக்டர், ஆஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே எனக்கு நிறைய வந்து வரும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் கெட் புரோட்டோ, செட் புரோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நான் அதனால தான் நான் புரோட்டோவ அக்சஸ் பண்ணும்போது எனக்கு வந்து வெறும் நல்லுன்றது வருது. ஏன் அப்படின்னா, அதுதான் வந்து அந்த புரோட்டோடைப் செயினோட எண்டு. ஸோ அதனால வந்து எனக்கு வந்து அதாவது வந்து இதுதான் வந்து லாஸ்ட். இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல அப்படின்றதுனால எனக்கு வந்து நல்லுன்றது வந்து டிஃபைன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து விஷயம். இது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருந்துச்சு அப்படின்னா 4, 5 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இதுல என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க வந்து கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.